ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மைக்ரோசேஷனில் டெக்ஸ்ட் நோட் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, டெக்ஸ்ட் செட்டிங்கில் ஹைட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு டெக்ஸ்ட் சம்மந்தமானது தான் இந்த வீடியோ. நம்ம சேனல் 300+ சப்ஸ்கிரைபர் மேலே ரீச் ஆயிருச்சு. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்ஸ்டோட டூல் அண்ட் செட்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் மேனேஜரில் தான் இருக்கும். இந்த டாஸ்க் மேனேஜர் எப்படி வர வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலனா, நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் செட்டிங்கோட வீடியோ. அதில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐகானில் லிங்க் தரேன். இந்த டாஸ்க் மேனேஜரில் ஏரோவில் இருக்க எல்லா டூலுமே டெக்ஸ்ட்டுக்கான டூல் தான். நீங்கள் இந்த ஏரோவில் போய் ஒரு டூலுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை என்ற கமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணாலும் அந்த டூல் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஏரோவில் ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளேஸ் டெக்ஸ்ட். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பாப்பப் வரும். இதில் வேர்ட் ப்ராசஸர் இல்லை டைலாக் பாக்ஸ்னு உங்களுக்கு வரும். நீங்கள் எதில் வேணால் இந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலோட நேம் என்டர் பண்ணுறேன். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் போல்டு வேணுன்னா போல்டு கொடுத்துக்கலாம். நான் போல்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இட்டாலிக்கு கொடுத்துக்கலாம். இட்டாலிக் வேணும் சேவ் பண்ணால், அண்டர்லைன் பண்ணால் அண்டர்லைன் கொடுத்துக்கலாம். இதில் என்ன இருக்கோ நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்பெல்லிங் செக் பண்ணுறதும் இருக்குது இதில். அப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஸ்கொயர் போடுறதுனா அதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டோட கலர் கொடுத்துக்கலாம் இங்கேயே. இதில் சிம்பிள் நிறைய இருக்கும். உங்களுக்கு டிகிரி சிம்பிள், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் சிம்பிள் அதெல்லாம் வேணும்னா இதில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஃபாண்ட் என்ன வேணுமோ அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு ஃபாண்ட் கொடுக்குறேன். சேஞ்ச் ஆகுதுங்களா? இப்போ நம்ம என்ன ஃபாண்ட் வேணுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ரைட் சைடில் ஒரு ப்ளேஸ் டெக்ஸ்ட்னு ஒரு பாப்பப் இருக்கும். அதில் போனீங்கன்னா ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஆர்க் மேலே இல்லை எந்த எலமெண்ட் மேலே என்ன ஷேப்பில் டெக்ஸ்ட் வேணும்னாலும் இதை வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி வேணுமோ அது எழுதி வச்சுங்க. இப்போ பை ஆர்கான்லேயே இருக்கட்டும். அடுத்து டெக்ஸ்ட் ஸ்டைல். டெக்ஸ்ட் ஸ்டைல்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். டைமென்ஷன் ஸ்டைல் மாதிரியே தான் இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலும். இதில் நீங்கள் டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், டைமென்ஷனில் பண்ண மாதிரி இதில் நியூ டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் அந்த ஜென்ரிக்கு, இந்த டெக்ஸ்ட்டோட ஹைட்டு, ஸ்பேஸு, அண்டர்லைன் வேணுமா வேணாவா, பேக்ரவுண்டில் எப்படி இருக்கணும், அந்த டீட்டெயிலாம் நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போது மற்ற இருக்க செட்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ ஆங்கிள்னால் டெக்ஸ்ட்டோட ஆங்கிள் என்ன டிகிரியில் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஹைட்டு எல்லாம் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் 45 கொடுத்தேன், 45ல் இருக்குது. ஆங்கிள் வந்து நான் 0 கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் ஹைட்டு 100, வித் 100 கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண ஃபாண்ட்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துடுச்சு. இப்போ நான் வேறு ஒரு ஃபாண்ட்டில் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன எப்படி தேவையோ உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏரோவில் இருக்க செகண்ட் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் நோட். இதில் இமேஜில் இருக்க மாதிரி டெக்ஸ்ட்டு கூட ஒரு ஏரோ லீடர் லைன் வரும். அதுதான் ப்ளேஸ் நோட். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ப்ரீவியஸாக சொன்ன டூல் மாதிரி இதில் என்னென்ன போல்டு வேணுமா, என்ன ஃபாண்ட்டில் வேணும், இட்டாலிக்கில் வேணுமா, அண்டர்லைன் பண்ணணுமா வேணாமான்ட்டு நீங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கணும். அடுத்து ரெண்டாவதாக இருக்க பாப்பப்பில் ப்ளேஸ் நோட் பாப்பப்பில் டெக்ஸ்ட் ஸ்டைல்னால் என்னன்ட்டு நான் சொல்கிறேன்.
டைமென்ஷன் ஸ்டைல்னா என்னன்ட்டு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ரொட்டேஷன் ஹரிசாண்டலில் வேணுமா வெர்டிகலில் வேணுமான்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட ஃப்ரேம் வேணுமா, பாக்ஸு, லைனு, உங்களுக்கு சர்க்கிளாக வேணுமா, எப்படி வேணும்ன்ட்டு நீங்கள் இந்த இடத்துல ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். சேம் ஹைட் அண்ட் வித்து கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு பிக் பாயிண்ட்டு எங்கள் இடத்துலேருந்து எப்படி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு லீடர் லைனோட ஒரு டெக்ஸ்ட் வந்துடுச்சு. இப்போது இந்த லீடர் லைனோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா நீங்கள் இந்த டைமென்ஷன் ஸ்டைலில் நீங்கள் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் இந்த கலர் தான் அப்ளை பண்ணியிருந்தேன், அதனால் இது சேம் அப்படியே வருது. உங்களுக்கு டைமென்ஷன் ஸ்டைலோட ஏரோ லைனு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் லைனு அதெல்லாம் எப்படி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து தேர்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட். நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறது தான் இந்த டூல் யூஸ் ஆகும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் மேலே ஒரு பிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் எடிட் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த டெக்ஸ்ட் எடிட் வந்துடும். அடுத்து ஃபோர்த் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் செக். ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் என்டர் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்பெல்லிங் செக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி நிறைய டெக்ஸ்ட் இருந்ததுன்னா இந்த ஸ்பெல்லிங் செக்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டை ஸ்பெல் செக் பண்ணலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குது, அதனால் வரலை. இப்போ நான் தப்பாக போடுறேன்னு வச்சுங்க, இந்த இடத்துல தப்பாக டெக்ஸ்ட் என்டர் ஆகிருக்கு. ஸ்பெல்லிங் செக்கை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்பெல்லிங் செக்கு வந்துடும். இப்போ சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகிடும். ஏடி ஆட் அதோட ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஐடி வந்துடுது. டெக்ஸ்ட்டோட இது வந்து நாங்கள் தப்பாக போட்டதுனால இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்பெல்லிங் செக் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் 3 and 4 யூஸ் ஆகும். அடுத்த டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து டூல் வந்து சேஞ்ச் கேஸ். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக அப்பர் கேஸில் வேணுமா, லோவர் கேஸில் வேணுமா, இல்லை டைட்டில் கேஸில் வேணுமா, ஃபஸ்ட்டு கேபிட்டலில் வேணுமான்னு இருக்கும். இதில் ஒன்று ஒன்றா நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்பர் கேஸ் பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், எல்லா டெக்ஸ்ட்டுமே உங்களுக்கு கேப்ஸாக மாறிடும். பார்த்தீங்களா? அடுத்து லோயர் கேஸ். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே டெக்ஸ்ட்டுமே லோவர் கேஸில் ஆகிடும். அடுத்து டைட்டில் கேப்ஸ்னால் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்லேயும் ஃபஸ்ட்டு இருக்க லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேப்ஸாக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச் கேப்ஸ் ஆகிடுச்சு, 2 கேப்ஸ் ஆகிடுச்சு, ஐஏடி எல்லாமே கேப்ஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும். அடுத்து இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டல் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் கேப்ஸாக இருக்கும், மற்ற எல்லாம் ஸ்மால் ஆகிடும். இந்த டூல் வந்து மல்டிபிள் டெக்ஸ்ட் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஈஸியாக நீங்கள் கேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டெக்ஸ்ட் ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். இதில் வந்து நிறைய டீட்டெயில் இருக்கும், அதனால நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டூல் 7வது டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆட்ரிபியூட். இது வந்து நீங்கள் வேறு ஃபாண்ட்லேயோ இல்லை வேறு டெக்ஸ்ட்லேயோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வேறு வேறு டெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டில் இருக்குது. இதுக்கு இதை மேட்ச் பண்ணுறது தான் இந்த கமெண்ட் யூஸ் ஆகும். இந்த 7, 8 2 கமெண்டுமே மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக மட்டும்தான். இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் மாதிரியே இது வேணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் இந்த 8வது கமெண்ட் சேஞ்ச் டெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு எல்லா செட்டிங்கும் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு 7 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை மேட்ச் பண்ணிவிட்டு அடுத்து டெக்ஸ்ட் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா இந்த டூல் ஒர்க் ஆகும். அடுத்து இருக்க டூல் பார்த்தீங்கன்னா பிளேஸ் டெக்ஸ்ட் நோட். பிளேஸ் டெக்ஸ்ட் நோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 டெக்ஸ்ட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டெக்ஸ்ட்னும் இன்னொரு இடத்துல டெக்ஸ்ட் நோட்னு இருக்கும். இது என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த டெக்ஸ்ட்ன்றது வந்து நீங்கள் சிங்கிள் லைனில் மட்டும்தான் நீங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணிகிட்டே போக முடியும். இந்த டெக்ஸ்ட் நோட்டுன்றது வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா மல்டிப்புளாக நீங்கள் டைப் பண்ணலாம். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்.
அடுத்து இருக்க டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பி இன்க்ரிமெண்டல் டெக்ஸ்ட். காப்பி இன்க்ரிமெண்டல் டெக்ஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல 0ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் 10 கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4ன்னு 10 வரைக்கும் வரணும்னா நீங்கள் 1 பை 1 காப்பி பண்ணி டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணுறதா இருக்கும். இதில் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாக பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த இடத்துல டேக் இன்க்ரிமெண்டல்னு ஒரு இடத்துல 1 கொடுத்துட்டு 0 செலக்ட் பண்ணி அடுத்தடுத்து 2 3 4 5 6ன்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 10 கவுண்ட் வரைக்கும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். 10 இல்லை, நீங்கள் எவ்வளோ கவுண்ட் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த 11க்கு அப்புறம் எனக்கு +2 ஆட் ஆகி வரணும்னா நீங்கள் இந்த இடத்துல 2 கொடுத்துட்டு இப்போ 11க்கு அப்புறம் 2 ஆட் ஆச்சுன்னா 13 15 17 19ன்ட்டு நீங்கள் அடிஷனல் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் 1 மட்டும் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இடத்துல 1 என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா 1 மட்டும் ஆட் ஆகும். அதுக்கு இதில் எவ்வளோ கவுண்ட் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எனக்கு அதுக்கப்புறம் 10 10ஆக வரணும்னா 10க்கு அப்புறம் 30 40 15ன்ட்டு நீங்கள் அடிஷ்னலாக போயிட்டே இருக்கும். இதுதான் இந்த டூல். அடுத்த இருக்க டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பி என்டர் டேட்டா ஃபீல்டு. டேட்டா ஃபீல்டுனா இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேஞ்ச் கேஸ் வந்து நான் அந்த கமாண்டாக சொல்லியிருந்தேன். இதில் இப்படியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் என்டர் டேட்டா ஃபீல்ட். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் கீழே ஒரு அண்டர்லைன் வரும் பார்த்தீங்களா. இந்த டேட்டா ஃபீல்ட்னா நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு சப்போஸ் இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இது டீட்டெயில் டேட்டா ஃபீல்டு என்னன்ட்டு நான் உங்களுக்கு போடுறேன். சேம் இந்த டேட்டா ஃபீல்டு காப்பி பண்ணுறது, இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, இந்த சிங்கிள் டேட்டா ஃபீல்டை வேணும், இந்த ஆட்டோமேட்டிக்காக டேட்டா ஃபீல்டு என்டர் ஆகணும், அது எல்லாமே உங்களுக்கு தனியாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இதுதான் டெக்ஸ்ட்டுக்கான டூல் எல்லாமே. இப்போது டெக்ஸ்ட்டோட செட்டிங்ஸ்லாம் என்ன, அது எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட்டோட செட்டிங் வேணும்னா இந்த டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரௌஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் டெக்ஸ்ட் ஸ்டைல்ன்ட்டு, அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் நம்ம டைமென்ஷன் ஸ்கேலில் பண்ண மாதிரி நியூவாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம இப்போது நேம் கொடுத்துக்கலாம். நான் டெக்ஸ்ட்னு ஒரு இடத்துல கொடுத்துறேன். இந்த ஜெனரலில் போனீங்கன்னா சேம் இந்த ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது, ஹைட் சேஞ்ச் பண்ணுறதுலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு பாப்பப்பில் பார்த்தோம்ல, அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணாமல் இதில் ஒன்ஸ் என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்கள் சேம் இதை செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். இல்லை நான் இப்போது வந்து இந்த இடத்துல ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஹைட்டு, அதோட வித்து, அதுக்கப்புறம் என்ன எவ்வளோ டிகிரியில் வேணும், அது வந்து ஜஸ்டிஃபிகேஷன்னா லெஃப்ட் சைடு வேணுமா ரைட் சைடு வேணுமா சென்டரில் வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது போல்டாக வேணுமா, இந்த இட்டாலிக்கில் வேணுமா, அண்டர்லைன் பண்ணணுமா, ஓவர் ரைட் பண்ணணுமா, அதெல்லாம் நீங்கள் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பேஸிங். ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள ஸ்பேஸ் டிஸ்டன்ஸ் தான் இது. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அண்டர்லைன் வேணுமா வேணாமான்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வேணான்னு வச்சுட்டேன். அண்டர்லைன்னா என்னென்னா கீழ் பக்கம் வர்றது, ஓவர் லைன்னா மேல் பக்கத்தில் கோடு வர்றது. அப்புறம் பேக்ரவுண்டில் கலர் டெக்ஸ்ட்டு இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு என்ன கலர் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. பேக்ரவுண்டில் உங்களுக்கு கலர் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வேணாம். இந்த ஓவர் ரைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன்னா கீழே செலக்ட் ஆகிடுச்சிங்களா, அடுத்து ஓவர் லைன்னா மேலே செலக்ட் ஆகும். சேம் நம்ம டைமென்ஷன் ஸ்கேலில் பண்ண மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிறது எல்லாமே இதில் வந்துடும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணேன்னா இந்த இடத்துலையே நான் செட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துக்கும். இந்த இடத்துல நம்ம சேனலோட பேர் மறுபடியும் நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் கொடுத்த ஃபாண்ட்டுக்கும் நான் கொடுத்த அங்கே இருக்க செட்டிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் மேலே ஓவர்லைன் வேணான்னா நீங்கள் போய் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு இந்த இடத்துல போயிடும். இதுதான் டெக்ஸ்ட் ஸ்டைலோட செட்டிங்ஸ் எப்படி இது பண்ணுறதுன்னு. இதில் எதுனா டவுட் எதுனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு
கமெண்ட் ரிப்ளை பண்ணி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் டெக்ஸ்டோட டூல் என்னென்ன, டெக்ஸ்டோட செட்டிங் எப்படி செட் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ.